ஸ்ரீலங்கா வான்பரப்புகளில் பரபரப்பு, பறந்து திரியும் பல அடையாளம் தெரியாத விமானங்கள். வான்பரப்பை மூடும் கட்டாய நிலைக்கு தள்ளப்படும் ஸ்ரீலங்கா. யாருக்கும் பயமின்றி மனிதநேயத்துடன் ஜனாதிபதி அனுர நேற்றிரவு எடுத்த முடிவு. கடலில் கரைய இருந்த 208 ஈரானியர்கள் மீட்பு. சர்வதேச தலைமைகளிடமிருந்து குவியும் பாராட்டு. இலங்கை அரசு அந்த கப்பலை காப்பாற்றினாலும் எங்களிடம் தப்ப முடியாது. அமெரிக்க ராணுவத்தில் இருந்து கசிந்த தகவல். ஈரான் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள திருகோணமலை பகுதியில் கடும் பதற்றம். இந்திய பெருங்கடலில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பல். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரம். இந்திய கடற்படையும் இணைவு. அமெரிக்க வீரர்களுக்கு ஹோட்டலில் இடம் கொடுத்த குவைத். ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகள் பற்றி எரியும் கட்டடம். ரம்புக்கு பேரிடி கொடுத்த நீதிமன்றம். அதிரடியாக விதித்த வரிகள் அனைத்தும் ரத்து. பணத்தை வட்டியுடன் மீள செலுத்தவும் உத்தரவு. தன் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்காக பெரும் சவாலை ஏற்க தயாராகும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். எதிர்வரும் ஞாயிறு அன்று லண்டன் செல்லவுள்ள விமானம். யாழ்ப்பாணம் கடலில் காணாமல் போன 2 இந்தியாவில் கைது. வெளியான அதிர்ச்சி தகவல். சற்றே ஆறுதல் அடைந்த உறவினர்கள். இலங்கை கரையில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட சிக்கல். உரிய பிரிவு எடுத்த பொறுப்பான முடிவு. வளைகுடா போர் பதற்றத்துக்கு மத்தியில் சீனா அதிரடி தீர்மானம். உயர்த்தப்படும் இராணுவ பலம். யுத்த களத்தினுள் குதிக்க தயார்படுத்தப்படும் இராணுவம். களத்தில் இறங்க தயாராகிறது பிரித்தானியா. தயார் நிலைக்கு கொண்டு வரப்படும் வல்லமை மிக்க வான்குருவிகள். கடலில் நகர ஆரம்பிக்கும் போர்க்கப்பல். பதற்றங்களுக்கு மத்தியில் அமைச்சர் விஜித கேரத் அவசரமாக டில்லிக்கு பயணம். அவசரமாக பேசப்படவுள்ள முக்கிய விடயம். பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இழப்பை கருத்தில் கொள்ளாமல் தாக்குதல்களை தீவிரப்படுத்த முடிவு. இலங்கை அரசாங்கம் சர்வதேச கடல்சார் விதிகளின்படி நடுநிலை வகித்து ஈரானின் கப்பலுக்கு ஆதரவு வழங்கினாலும் அமெரிக்காவிடமிருந்து அந்த கப்பல் தப்ப முடியாது என அமெரிக்க ராணுவத்திடமிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருகோணமலை துறைமுக பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள குறித்த கப்பல் மீது முன்னைய ஈரான் கப்பலை தாக்கியது போல அமெரிக்கா தாக்குதல் மேற்கொள்ளுமானால் இலங்கை நாட்டின் கடல் எல்லையை மீறிய குற்றத்தின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யுத்த வலயத்துக்குள் இலங்கையும் பங்காளியாக மாறும் சாத்தியமுள்ளதாக பூகோள அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் சர்வதேச நியமங்களுக்கு கட்டுப்பட்டு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என போரியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் பேன்ஷர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் இருந்த 208 பணியாளர்களை கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை நேற்றிரவு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அறிவித்தார். இலங்கையின் நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் மற்றும் வான்பரப்பு ஆகியவற்றை எந்தவொரு அரசும் மோதல்களின் போது ஒரு தரப்புக்கு ஆதரவாக பயன்படுத்துவதற்கோ அல்லது வேறு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயன்படுத்துவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். எந்த ஒரு சர்வதேச மோதலிலும் நமது நிலைப்பாடு நடுநிலையானது. எமது நிலப்பரப்பு, கடல் எல்லைகள் அல்லது வான்பரப்பை எந்த ஒரு நாட்டுக்கு மோதல்களின் போது சார்பாக அல்லது மற்றொரு நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பயன்படுத்த நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அதுவே என்னுடைய நிலைப்பாடு. அதனால்தான் மோதல் ஆரம்பமான தருணத்திலிருந்து நாம் எடுத்த நடவடிக்கை மற்றும் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்தும் இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஈரானின் 2 கப்பல்கள் தொடர்பான பிரச்சினை எழுந்த போதும் நாம் இந்த நடுநிலையை கடைபிடித்து வருகிறோம். அதே நேரம் ஒரு தேசமாகவும் அரசாகவும் நடுநிலையை பாதுகாக்கும் அதேவேளை மனிதநேயத்துக்கு நாம் முதலிடம் வழங்குகிறோம். எனவே மனிதநேயத்தை பாதுகாப்பதற்கும் மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எதையும் எடுப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். ஒரு நாடு பின்பற்ற வேண்டிய மிகச்சிறந்த கொள்கை அது என்றே நான் கருதுகிறேன். அந்த கொள்கையிலிருந்து நாம் செயற்படுகிறோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். இதன் அடிப்படையில் நேற்றிரவு கப்பலில் இருந்த அத்தனை பேரும் கொழும்பில் தரையிறக்கப்பட்டு கப்பல் திருகோணமலை துறைமுகத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பக்கச்சார்பற்ற மனிதாபிமான அரசியல் வெளியுறவு கொள்கையை தெளிவாக பிரதிபலிக்கும் வகையில் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான கப்பலும் அதன் பணியாளர்களும் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தற்போது சர்வதேச கவனத்தை பெற்றுள்ளது. இந்நடவடிக்கை ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, அது சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்பவும் இலங்கையின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒரு மூலோபாய தலையீடாகும். பிராந்திய மற்றும் உலக அரசியல் நெருக்கடியின் மத்தியில் எந்த ஒரு தரப்புக்கும் சார்பாக இல்லாமல் மனிதாபிமான தேவைகளையும் தூதரக உடன்பாடுகளையும் முன்னிறுத்தி செயற்படுவதற்கான இலங்கையின் உறுதிப்பாடு இதன் மூலம் தெளிவாக வெளிப்படுகிறது. இத்தகைய முக்கியமான தலையீடுகள் மூலம் இலங்கை சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் தனது வெளியுறவு கொள்கை மற்றும் மனிதநேய நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியுள்ளது.
ஈரானிய கப்பல்கள் 2 ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் நுழைந்த தகவல் சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. வளைகுடா போர் மேலும் வலுப்பெற்று வரும் நிலையில் இரண்டாவதாக நாட்டுக்குள் நுழைந்த கப்பலும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் அனுமதியுடன் மனிதநேய அடிப்படையில் நாட்டுக்குள் உள்வாங்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இனிவரும் காலங்களில் வான்பரப்பின் பாதுகாப்பை பலப்படுத்தும் கட்டாய தேவைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா வான்பரப்புகளில் பயணித்த சில மர்ம விமானங்கள் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்தங்கள் வான் தாக்குதல்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா பரப்பில் ஈடுபட்ட குறித்த விமானங்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் நாட்டின் வரையறுக்கப்பட்ட வான்பரப்பிற்குள் எந்த அடையாளப்படுத்தப்படாத விமானங்கள் நுழையவில்லை என வான் பாதுகாப்பு படையால் தகவல்கள் வெளியிடப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடலில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் இலங்கை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதற்கு ஆதரவாக இந்திய கடற்படை இணைந்து செயல்பட்டு வருகிறது. கடலில் காணாமல் போனவர்களை விரைவில் கண்டுபிடிக்கும் நோக்கில் இணைந்து செயல்படும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் அமெரிக்கா ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் மற்றும் அவர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு தற்காலிக செயற்பாட்டு மையம் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க இலக்குகளை தாக்கியதாக ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரியை உலக நாடுகளுக்கு வட்டியுடன் திருப்பி செலுத்துமாறு அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் உத்தரவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி சர்வதேச அவசரகால பொருளாதார சட்டத்தின் கீழ் விதித்த நாடுகளுக்கு வரி விதித்தார். அவரின் வரி விதிப்பின் அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் செலுத்திய வரியை வட்டியுடன் செலுத்துமாறு அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வசூலிக்கப்பட்ட $130 பில்லியன் வரி பணத்தை மீண்டும் திருப்பி அளிக்குமாறு அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் அந்த நாட்டு சுங்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்காக கொழும்பு மற்றும் லண்டன் இடையே மேலதிக வானூர்தி சேவையை முன்னெடுக்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தீர்மானித்துள்ளது. இந்த விசேட வானூர்தி சேவை எதிர்வரும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது. கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6:50 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு அன்றைய தினம் மதியம் 1:10 மணிக்கு லண்டனை சென்றடையும். லண்டனிலிருந்து கொழும்பு நோக்கி ஜூகல் 126 அதே நாளில் பிற்பகல் 3:05 மணிக்கு லண்டனிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:55க்கு கொழும்பை சென்றடையும். மத்திய கிழக்கு வான்பரப்பு மூடப்பட்டதால் ரத்து செய்யப்பட்ட வானூர்திகளின் பயணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த மேலதிக சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிலைமையை தொடர்ந்து அவதானித்து வருவதாகவும் தேவைக்கேற்ப ஏனைய நாடுகளுக்கான மேலதிக வானூர்திகளை இயக்க திட்டமிட்டதாக வானூர்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 2 கடற்தொழிலாளர்கள் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு ஊரணி பகுதியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை கடற்தொழிலுக்காக படகொன்றில் 2 கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போனர். காணாமல் போன இருவரையும் உறவினர்கள் தேடி வந்த நிலையில் காணாமல் போன இருவரும் பயணித்த படகு கடலில் பழுதடைந்த நிலையில் இருவரும் கடலில் தத்தளித்த போது அவர்களை மீட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் அவர்களுக்கு உணவளித்து அவர்களை படகுடன் இலங்கை கடற்பரப்புக்குள் அழைத்து வந்துவிட்டு சென்றனர். அந்நிலையில் மீண்டும் அவர்களின் படகு நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இந்திய கரையில் கரையொதுங்கிய நிலையில் இந்திய கடலோர காவல் படையால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கரைகள் தாக்கி அளிக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை வைப்பதற்கு கராப்பட்டிய மருத்துவமனையில் போதிய இடமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்காலிகமாக பல உடல்களை பிரேத அறைக்கு வெளியே குளிரூட்டும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொள்கலங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கு அருகே ஈரானின் யாரிஸ்தேனா என்ற ஈரானின் போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான கப்பல் தொடர்பில் கிடைத்த அவசர சமீட்சையை தொடர்ந்து இலங்கை கடற்படை விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாக்குதல் இடம்பெற்ற இடத்திலிருந்து மீட்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டதோடு மேலும் பலரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான சடலங்களை பிரேத அறையில் வைக்க முடியாத காரணத்தால் தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட கொள்கலங்களில் அந்த சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன பலரை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வளைகுடா போர் பதற்றத்துக்கு மத்தியில் சீனா தன்னுடைய இராணுவத்துக்கு செலவிடும் தொகையை $275 மில்லியன் அதிகரித்துள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்தை விட $2.5 பில்லியன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் சபையில் பட்ஜெட்டை அந்நாட்டு பிரதமர் லீ ஹியாங் தாக்கல் செய்தார். அதில் இந்த தகவல் இடம்பெற்றது. வளைகுடாவில் அதிகரித்து வரும் போர் பதட்டத்துக்கிடையே சீனா தன்னுடைய ராணுவத்துக்கு செலவிடும் தொகையை அதிகரித்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. போர் தளவாடங்களை நவீனப்படுத்துவது உள்ளிட்ட செலவினங்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் தொகை ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உலகளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிக தொகையை செலவிடும் நாடாக சீனா காணப்படுகிறது. பிரித்தானியாவின் HMS டிராகன் போர்க்கப்பல் சைப்ரஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அது அடுத்த சில வாரங்களுக்குள் அங்கு சென்றடையும் என்றும் அந்த நாட்டு பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி தெரிவித்தார். மற்ற நாடுகளை விட சைப்ரஸில் பிரித்தானியாவின் அதிக போர் விமானங்கள் உள்ளன. அத்துடன் வழக்கமாக இருப்பதை விட கூடுதலாக 400 வான் பாதுகாப்பு நிபுணர்கள் அங்கு பணியில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் நோக்கம் குறித்து அவர் தெரிவிக்கையில், பிரித்தானிய பணியாளர்கள் எங்களின் படைத்தளங்கள், சைப்ரஸ் தீவு மற்றும் இந்த பிராந்தியத்தில் உள்ள எங்களின் பங்காளிகளை பாதுகாப்பதை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகிறோம் என்றார். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பிரித்தானியா இணையுமா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. போர் மற்றும் மோதல்களின் தன்மை எப்போதும் மாறக்கூடியது. ஈரானியர்கள் என்ன செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ள அவர், மக்கள் மற்றும் படைகளின் பாதுகாப்புக்காக பிரித்தானியாவுடைய நடவடிக்கைகளை மாற்றியமைக்கும் என்று தெரிவித்தார். சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் படைத்தளத்துக்கு அவர் சென்றபோது அங்கே அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதை அவர் உறுதி செய்துள்ளார். பிரதமருடனான கோப்ரா அவசர கூட்டத்துக்காக அவர் தயாராகி கொண்டிருந்த போது இந்த எச்சரிக்கை ஒலி கேட்டதாக அவர் தெரிவித்தார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று அவசரமாக இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு சென்றுள்ளார். இந்தியாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற புவிசார் அரசியல் மாநாடான ராய்சினா கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடற்பரப்பில் இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க படைகளால் மூழ்கடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் நிகழ்ந்த சில தினங்களில் அமைச்சரின் இந்த விஜயம் அமைந்துள்ளமை அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பிட்ட ஈரானிய போர்க்கப்பல் இந்தியாவில் நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சியை நிறைவு செய்து திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதலுக்குள்ளாகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான மோதல் போக்கு அதிகரித்துள்ள சூழலில் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் எல்லைகளின் உறுதித்தன்மை குறித்து இந்திய தரப்புடன் அமைச்சர் விஜித கிரத் முக்கிய பேச்சுக்களை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் பிராந்தியத்தில் அமைதியை பேணுவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெற்கு இஸ்ரேலில் உள்ள விமானப்படை தளத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அங்கு ஆபரேஷன் லைன்ஸ் ரோர் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க விமானிகளை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அவர் கூறுகையில், ஈரானில் உள்ள பயங்கரவாத ஆட்சி மற்றும் லெபனானில் உள்ள பயங்கரவாத சக்திகள் மீது எங்களின் தாக்குதல்கள் தொடர்ந்து நீடிக்கும். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் ஈரானுக்கு நெதன்யாகு விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா வான்பரப்புகளில் பரபரப்பு. பறந்து திரியும் பல அடையாளம் தெரியாத விமானங்கள். வான்பரப்பை மூடும் கட்டாய நிலைக்கு தள்ளப்படும் ஸ்ரீலங்கா. யாருக்கும் பயமின்றி மனிதநேயத்துடன் ஜனாதிபதி அனுர நேற்றிரவு எடுத்த முடிவு. கடலில் கரைய இருந்த 208 ஈரானியர்கள் மீட்பு. சர்வதேச தலைமைகளிடமிருந்து குவியும் பாராட்டு. இலங்கை அரசு அந்த கப்பலை காப்பாற்றினாலும் எங்களிடம் தப்ப முடியாது. அமெரிக்க ராணுவத்தில் இருந்து கசிந்த தகவல். ஈரான் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள திருகோணமலை பகுதியில் கடும் பதற்றம். இந்திய பெருங்கடலில் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பல் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரம். இந்திய கடற்படையும் இணைவு. அமெரிக்க வீரர்களுக்கு ஹோட்டலில் இடம் கொடுத்த குவைத். ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகள் பற்றி எரியும் கட்டடம். ரம்புக்கு பேரிடி கொடுத்த நீதிமன்றம். அதிரடியாக விதித்த வரிகள் அனைத்தும் ரத்து. பணத்தை வட்டியுடன் மீள செலுத்தவும் உத்தரவு. தன் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்காக பெரும் சவாலை ஏற்க தயாராகும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். எதிர்வரும் ஞாயிறு அன்று லண்டன் செல்லவுள்ள விமானம். யாழ்ப்பாணம் கடலில் காணாமல் போன 2 இந்தியாவில் கைது. வெளியான அதிர்ச்சி தகவல். சற்றே ஆறுதலடைந்த உறவினர்கள். இலங்கை கரையில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை பாதுகாப்பதில் ஏற்பட்ட சிக்கல். உரிய பிரிவு எடுத்த பொறுப்பான முடிவு. வளைகுடா போர் பதற்றத்துக்கு மத்தியில் சீனா அதிரடி தீர்மானம். உயர்த்தப்படும் இராணுவ பலம். யுத்த களத்தினுள் குதிக்க தயார்படுத்தப்படும் இராணுவம். களத்தில் இறங்க தயாராகிறது பிரித்தானியா. தயார் நிலைக்கு கொண்டு வரப்படும் வல்லமை மிக்க வான்குருவிகள். கடலில் நகர ஆரம்பிக்கும் போர்க்கப்பல். பதற்றங்களுக்கு மத்தியில் அமைச்சர் விஜித கேரத் அவசரமாக டில்லிக்கு பயணம். அவசரமாக பேசப்படவுள்ள முக்கிய விடயம். பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு.
இழப்பை கருத்தில் கொள்ளாமல் தாக்குதல்களை தீவிரப்படுத்த முடிவு.